ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு. 2 கிளிமூக்கு மாங்காவை நல்ல மெல்லிசாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் மாங்காவை போடுங்க. போட்டுட்டு நல்லா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு தண்ணி ஊற்றாமல் ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடுங்க. சிம்லேயே வச்சிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த மாங்காய் முக்கால்வாசி நல்லா வெந்துடும். குழைவா நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வாணலில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2ஐயும் எடுத்துட்டு நல்லா வறுங்க. வெந்தயம் கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு வாணலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட்டு அது எண்ணெய் காயறதுக்குள்ளே இது வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். இந்த பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. அதை நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க. நல்லா குழஞ்சிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும். நம்ம தேவையான கடுகு போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் இருக்க மாங்காவை இதில் எடுத்து போடுங்க. நல்லா மசிச்சுட்டு போடுங்க. போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். மிளகாத்தூள்லாம் நம்ம நல்லா மாவு கரண்டி இருக்கும் இல்லையா, பெரிய கரண்டி, அதுக்கு நல்லா ஃபுல்லாக போடலாம். நல்லா உரைக்கிற மிளகாத்தூளாக போடுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் மட்டும்தான் வரும். மாங்காய் புளிக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்லா மிளகாத்தூள், காரமான மிளகாத்தூளை போடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு, வெந்தய பொடியை அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் நல்லா வெல்லம், நல்லா அதுவுமே ஒரு குழிக்கரண்டி போடலாம். ஏன்னா இந்த மாங்காய் தொக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் நல்லா போடுங்க. கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது செய்யறதுக்கு அடுப்பை த்ரூ அவுட் நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ஏன்னா இது செய்யறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நம்ம பண்ணோன்னா ஊறுகாய் அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.